தென்காசி பக்கம் அவர்களுக்கு சொந்த ஊர். நல்ல பேச்சாளர், முனைவர் பட்டம் பெற்றவர்கள். இங்கே திருச்சியில சென்ட் ஜோசப் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, அருமையாக பேசக்கூடிய, பல்லாண்டு காலமா எங்க அணியில பேசக்கூடியவங்க. இத்தனை பெருமைகளுடைய பேராசிரியை முனைவர் குரு ஞானாம்பிகை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சும்மா சோர்வு இல்லாம கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது என்ன இருக்குது, கொஞ்சம் நீங்க உற்சாகமா இருந்தா தான் நாங்க உற்சாகமா இருப்போம். இந்த முடிச்சிருவாரு அப்படின்னு பக்கத்துல சொல்லக்கூடாது. அவரு மனுஷன் தானே, சொல்லக்கூடாது. என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா ஒரு பயலை போட்டு அடிச்சுங்க, வருவியா இப்படி இடத்துக்குலாம் வருவியா? அவன் என்ன அப்படி இடத்துக்கு என்ன வந்துட்டான்? நல்ல சந்தோஷமா இந்தி படமா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உட்காந்து சீரியல்ல விளங்காதெல்லாம் உட்காந்து பாக்குறோம். இது நம்ம மொழி தானே, சந்தோஷமா கேட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். படப்படப்படம் கை தட்ட வேண்டாமா? அந்த தட்டிட்டார் அவர். ரெண்டு பேர் சொல்லிட்டேன், அருளாளர்கள் தான். இல்ல இல்ல இல்ல, முகந்தெரியாத அடியார்கள் யாரோ ஒருவர் சொன்னாங்கல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. இலங்கையிலும் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் பல்வேறு இடங்களிலும் நம்மவர்கள் சென்று அங்கு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவர்கள் பாடியதால் தானே இன்றைக்கும் பெருமை என்று பேச வந்திருக்கிறதுல இங்க அணித்தலைமை ஏற்றுக்கிறவர் கணேசர் செந்தமிழ் கல்லூரி மேலைச்செவ்வூரில தமிழ் பயின்றவர். இப்ப பெருந்துறையில கொங்கு மெட்ரிக் பள்ளியில பேராசிரியராக பணிபுரிபவர், MA MPhil பட்டம் பெற்றவர், முனைவர் பட்ட ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர், நல்ல பேச்சாளர், நல்ல பாட்டு பாடவும் செய்வார். ஏன்னா பட்டிமன்றங்கள் இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிருச்சு. எனக்கு ஞான சம்பந்தம் தான் பேரு, பாட தெரியாது. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால ஏன்னா தெரியாததை செய்யப்படாது. நான் அதனால கவனமா இருப்பேன். இத்தனை பெருமைகளுடைய ஐயா பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை எடுத்து அந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசினா இந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசணும். அவர்கள் நாகர்கோவில் அவர்களுக்கு சொந்த ஊர். எல்லாரையுமே தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. மிக அருமையாக பாடக்கூடிய பெண்மணி. அதேமாதிரி 2-3 பாட்டு மன்றம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியா கூட கொஞ்சம் தூரல் நிக்கல அப்படிப்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் நல்லா அவங்களும் இதுல பாட இருக்கிறாங்க. அழகா பேசுவாங்க. இத்தனை பெருமைகளுடைய கவிஞர் மலர்விழி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணும், ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் ஒரு ஊர்ல கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் சிரிக்கிறார். அவர் என்ன இப்படி சொல்றீங்க, இது உங்க ஊரு, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க போயிருவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்கு. அப்புறம் நான் என்ன வேலை இல்லாதவனா? உட்கார்ந்து கேட்கறது. நேரத்தை எப்படி மதிப்பிடலாம்? அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, அது ஒண்ணு நாமளே வரையறுத்துக்கிறோம். அணித்தலைவர்கள் 10 இருந்து 12 மணித்துளிகள் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ள பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா நான் அப்பயே சொல்லிட்டேன். கைதட்டலாம், சிரிக்கலாம், முகத்தையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். கட்டு கட்டு கட்டுன்னு உட்கார்ந்து கூடாது. சில கூட்டங்களை நான் பார்த்திருக்கேங்க, அதாவது எதுக்குன்னே தெரியாது, பேசாம இருப்பாங்க. சில ஊர்களில் சிரிக்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஊருக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இந்த பக்கம் சாயல்குடிக்கு அங்கிட்டு ஒரு ஊர், பஸ்ல போய், கார்ல போய், ஆட்டோல போய் நடந்து போனோம். வேற வாகனமே கிடையாது. எல்லாத்துலயும் போயிட்டோம். நாங்க கடுமையான கம்மாக்கரையில போறோம். 5-6 பேர் லைட் பிடிச்சு வர்றாங்க, லாந்தர் லைட், எங்களை கூட்டு போறதுக்கு பட்டிப்படத்துக்கு. 2 பேர் கம்பு சுத்தி போறேன் முன்னாடி. அப்படி எனக்கு பயம்னா பயம். பக்கத்துல வந்த ஆள்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளவு கருவள மரமா இருக்கு, ஏதாவது பூச்சி வெட்ட இருக்குமான்னு கேட்டேன். அந்த ஆள், சீச்சி, நல்ல பாம்பு இருக்க இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட வந்த 3 பேர் அப்படியே ஓடினாங்க. செத்தாலும் சொந்த ஊர்ல தான் ஜாவேன் அப்படி சொல்லி. ஒரு வழியா போயிட்டோம். பெருங்கூட்டம் உட்கார்ந்துருக்கு, பெண்கள் வேற அதிகம். நான் போன உடனே ஒரு ஜோக் சொன்னேன். ஒரு 10 பெண்கள் சிரிச்சாங்க. அதுக்குள்ள ஒரு கோபமா ஒரு கிழவி எந்திரிச்சு கூட்டத்தை ஒரு பார்வை, என்னைய ஒரு பார்வை பார்த்துட்டு கூட்டத்துல சொல்லுது, ஐயா பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டிருக்கு, நீங்க பேசுங்கயா, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் அதை கும்பிட்டேன். படு, பேசாம படு. நான் என்ன பாடுபட்டு வந்திருக்கேன்,
ஏன் சிரமம் என்ன? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இங்க உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒண்ணு வந்துச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, அது ஒண்ணு நடக்கல, போக மாட்டேங்குது. நேற்று இட்லி போட்டு வந்துருச்சு. டூ வீலர் எடுத்து ஒருத்தர் மடியில வச்சு கொண்டு ஊருக்கு வெளியே விட்டுட்டு வர்றாருங்க. நாய் வந்துருச்சு, அவரை காணோம். உண்மை இப்ப 10 நிமிஷத்துக்கு முதல்ல எங்க ஹியூமர் கிளப்ல மதுரையில ஒரு 21 வருஷமா மீனாட்சி மிஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை வந்து ஜோக் சொல்லிச்சுங்க, எனக்கு மறக்கவே முடியல. ஒரு வீட்டுல இதே மாதிரி ஒரு நாய் வளர்த்துருக்காங்க. அது ரொம்ப செல்லம் கொஞ்சிருக்கு. வீட்டுக்காரன் பார்த்தான், நாயை பிடிச்சி சைக்கிள் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே போய் விட்டு வந்தான். அவன் வர்றதுக்குள்ள நாய் வந்துருச்சு. மறுநாள் இங்கிட்டு போய் விட்டு வந்தான். மூணா நான் என்ன பண்ணா, வெளியே விட்டு ஒடியாருது அப்படின்னு சொல்லி ஊருக்கு நடுவில் போய், மதுரையில் 6 முக்கு 7 முக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஒரே நேரத்தில் 6 இடம் பிரியும். அதுல போய் 3 சுத்தி நாயை அவுத்து விட்டான். ஓடிடுச்சு. இவனுக்கு சந்தேகம், வீட்டுக்கு போனாலும் போயிட்டு போட்டு மனைவிக்கு போன் பண்ணான் செல்ல. அந்த நாய் வந்துருச்சா அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, அது அப்பதையே வந்துருச்சு, நீ வா அப்படின்னா. அவ சொன்னா. இவன் கோபமா கத்தினான், முதல்ல அந்த சனியனை அனுப்பு, நான் வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. தொலைக்க போனவே இவன், தொலைஞ்சு போனவே இவன். ஏன்னா அதுக்கு 5 அறிவு, இவனுக்கு 6 அறிவு, இப்ப 7 அறிவு. 7ஆம் அறிவு வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நடந்துச்சு, எங்களுக்கு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. அதை பார்க்க தூண்டு இப்படி உயர்ந்தாங்க இருக்காது, என்னமா வருது அது வாழ்க்கை. அதாவது என்னன்னா, என்ன இணைய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணையும் காதையும் கூர்மையா வச்சுக்கிட்டா எந்த விஷயத்தையும் பிடிச்சு கொள்ளலாமா. அப்படி அதான் வேணும். கண்ணும் படுத்து தூங்கிடப்படாது. பஸ்ல ஏறினோடனே சில பேர் செல்லமா நம்ம தோல்ல படுத்திருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருவேன், அசஞ்சா வைவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்னைய வையிறேன், அப்படி ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கிறா. நான் இவனுக்காக வந்திருக்கேன். பஸ்ல கோயம்புத்தூர் போறதுக்கு மதுரையில் ஏறி இருக்கேன். ஆரப்பாளையத்துல ஒருத்தர் என்கிட்ட கேட்டான், கோயம்புத்தூர் அப்படின்னா. ஆமா. பழனி வந்தா என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னா. அவன் இறங்க வேண்டிய நினைச்சு நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவன் அவனை எழுப்பி ஐயா பழனி நான் கத்தி